அனைவருக்கும் வணக்கம். நான் கல்வியியல் கல்லூரி பொருளியல் மற்றும் உளவியல் பேராசிரியை புவனேஸ்வரி பேசுகிறேன். என்னோட சேனல் பெயர் குடும்ப கலசம். என்னோட சேனல் நோக்கமே குடும்ப தலைவிக்கு வழிகாட்டுதல் தான். நான் 25 வருஷமாக டீச்சிங் லைனில் இருக்கிறதுனால எனக்கு ஆயிரக்கணக்கான ஆசிரியைகளை ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்கேன். அவங்களோட பேரண்ட்ஸ் மத்தியில் எனக்கு கோரிக்கைகள் வந்துச்சு. அதனால் எனது ஃபர்ஸ்ட்டு வீடியோ நான் சேனல் தொடங்கி என்னோடய ஃபர்ஸ்ட்டு வீடியோவே வேலைக்கு செல்லும் குடும்ப தலைவிக்கு வழிகாட்டல் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வீடியோவாக வச்சுருக்கேன். இன்றைய வீடியோவில் நாம் இது முறையோ, இது சரியோ, இது தர்மம் தானோ என்ற கண்டென்ட்டை டீச்சர் அட்ராசிட்டி என்ற தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அட்ராசிட்டியை பார்ப்போம். அப்புறம் அவங்களுக்கு நம்ம என்ன வழிகாட்டுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 12-15 வீடியோவும் ஆசிரியர்களுக்கானது. ஃபஸ்ட் ஆசிரியர்களுக்கானதுனால ஆசிரியரோட சிறப்புகளை முதல்ல பார்த்துட்டு பின்னாடி அட்ராசிட்டியையும் அப்புறம் வழிகாட்டலையும் பார்ப்போம். சிறப்பு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறப்பே அந்த என்ன அவங்களோட சிறப்பு அப்படிங்கிறத பார்ப்போம். மதர் இஸ் அ ஃபஸ்ட்டு டீச்சராக, டீச்சர் இஸ் ஏ செகண்ட் மதர்னு சொல்லுவாங்கங்க. ஒரு நாட்டோட தலைவிதியே வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வகுப்பறையோட இயக்குனர் டைரக்டர் யார்? டீச்சர். நம்ம டீச்சர் தானேங்க. வாக்குஸ்தானம் வலுத்ததுனால தாங்க அவங்கெல்லாம் அந்த சிறப்பான வாத்தியார் அப்படிங்கிற அந்த தொழிலை செய்கிறாங்க. ஆசிரியர் என்றால் குற்றம் களைபவர்னு பேராம். குரு அப்படின்னா இருளை அழிப்பவர்னு பேருங்க. நம்ம குற்றங்களை நீக்கி நம்ம இருளை அழித்து நம்மளுக்கு ஞான கண்ணையும் அறிவு கண்ணையும் நம்மளுக்கு திறந்து விடுறாங்கங்க. ஒரு நாட்டின் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கவர்னர், கலெக்டர், டீச்சர், இன்ஜினியர், டாக்டர், ப்ரொஃபஸர், அட்வொகேட் இப்படி எல்லாரையும் உருவாக்குபவர் அவங்கவுங்களோட ஆசிரியர் தானேங்க. ஆசிரியர் வந்தால் ஒரு பிரதமரோ முதலமைச்சரோ எழுந்து நிற்கிறாங்களே, அந்த மரியாதை யாருக்குங்க கிடைக்கும்? ஆசிரியர்களுக்கு மட்டும்தாங்க அப்படிப்பட்ட சிறப்பு கிடைக்கும். ஆசிரியர்கள் இப்போ அவங்கள்ட்ட என்ன அட்ராசிட்டிஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆசிரியர்கள்ட்ட என்னங்க அட்ராசிட்டி இருக்க போகுது? ஆனால் அவங்கள்ட்ட ஒரு குறை இருக்குது. என்ன குறைனா, டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கங்க சில பேர். அதனால் பார்த்திங்கன்னா அந்த கிளம்புற நேரத்தில் அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ், அதனால் வர விளைவுகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அப்புறம் வழிகாட்டலை பார்க்க போகிறோம். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுற டீச்சராக இந்த வீடியோ பார்க்குறீங்க. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு இல்லைங்க. ஆனாலும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு ஒருத்தரோ 2 பேரோ இந்த மாதிரி கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு சகோதரி ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் ஒரு நல்ல எடுத்து சொல்லணும். 6 to 8 வரைக்குங்க மோஸ்ட்லி என்கிட்ட பேரண்ட்ஸ்லாம் சொன்னதில் 6 to 8 வரைக்கும் அமைதியாக சமைச்சிக்கிட்டு சூப்பராக இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த 8 ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க அந்த பீக் ஹவர்ஸில் சாமி ஆட ஆரம்பிச்சிடுறாங்கங்க. எரிமலையாக வெடிக்கிறாங்க. ஐயோ ஸ்கூலுக்கு டைம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவங்களுக்கு ஒரு டீச்சர்ஸ்க்கு ஒரு சாப்பாடு, டீச்சரோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு சமைக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு சாப்பாடை சாப்பிட்றாங்கங்க. இப்படியெல்லாம் செஞ்சுட்டு போனால் எப்படிங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறது? அப்புறம் அவங்களாம் சொல்கிறாங்க, அந்த அவசரமாக மோஸ்ட்லி எல்லாருமே பைக்கில் போகிற டீச்சராக இருக்காங்க. ஸ்பீடாக போகிறதுனால, அதாவது 20-25 நிமிஷத்துக்கு போக வேண்டிய ட்ராவலை 10-15 நிமிஷத்தில் போகிறதுனால அடிபடுறாங்க. நிறையா டீச்சர்ஸ் அடி, ஸ்க்ராச்சஸ்ஸு இது மாதிரி ஊமை காயங்களோடலாம் வராங்க. ஒரு டீச்சர் அடிக்கடி அவங்க ஹஸ்பண்டும் டீச்சர் அவங்களும் டீச்சர் அடிக்கடி உளுந்து எந்திரிக்கிறதே ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க.
அப்படி அவங்களுக்கு ஊமை காயங்கள் நிறையா இருந்தது. இப்போ ஒரு ஆர்கனும் அது பாதிக்கப்பட்டதில் இப்போ தான் சொல்கிறாங்க, ஆமாம் நான் வந்து நிறையா வெட்டி விழுந்து எழுந்திரிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. இதை சொல்லாமே இருந்திருக்காங்க. ஏன்னா இது அவங்களுக்கு பழக்கமாகி வழக்கமாகிருக்கு. இதை ஏன் டெய்லி சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, ஜஸ்ட்டு மிஸ் அவசர அவசரமாக ஓட்டினோமா. அந்த டீச்சர் சொல்லுவாங்க எப்போதுமே வந்து ஏதோ நடக்க போகிறதுன்னு தெரியுது, நாங்கள் அவசரமாக போகிறோம், ஆனால் என்னைக்கு அது நடக்க போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி யோசிக்கிறவங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு போகணுன்னு அது மட்டும் தெரியலையாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லாட்டி நான் கால்வாயில் விழுந்திருப்பேன். கால்வாயில் அவ்வளோ தண்ணி போகுது, நானே முடியாமல் இருக்கேன், எனக்கு நீச்சலும் தெரியாது, நான் செத்து போயிருப்பேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, எங்கள் சார் லாவகமாக ஓட்டினதுனால எனக்கு தாவங்கட்டை கையிலலாம் அடி, எங்கள் சாருக்கு முழங்காலில் கையிலலாம் அடி. அப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு லீவ் கேட்க முடியாதனால ஸ்கூல் போயிட்டு படம்லாம் எடுத்துகிட்டு வலியோடு அப்புறம் சாயந்தரம் டாக்டர் பார்த்துட்டு வந்தோன்னு சொல்கிறாங்கங்க. அப்போ ஒரு டீச்சர் வந்து அவசர அவசரமாக போயிட்டு அவங்க என்னைக்காச்சும் ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் வரவே மாட்டாங்களாம் அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கங்க. எல்லா பேரண்ட்ஸுமே வந்து அவ்வளோ கண்ணீர் விடாத குறையா, அழுகாத குறையா தங்களோட டீச்சர்ஸ், அதாவது மகள்கள் இப்படியெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் அவசரமாக வேலையை செஞ்சுட்டு பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைப்பாங்களாம் கோவம் வந்துருச்சுன்னா. அப்புறம் ஒரு பைக் எடுத்துகிட்டு அவசரமாக ஓடி அந்த இதில் பைக் எடுத்துகிட்டு போவாங்களாங்க. அப்புறம் அவங்க ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்தால் தான் தெரியுமா, நம்ம பொண்ணு நல்லபடியாக போய் சேர்ந்துருக்கான்னு. இப்படியெல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் கண்ணீருக்கு விட்டு கதறாத குறையா சொல்கிறாங்கங்க. ஏங்க உங்கள் உயிர் அவ்வளோ துச்சமாக போயிடுச்சாங்க. ஒரு நிமிஷம் தாமதம் ஆனால் இந்த உலகத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கு தெரியுமா? அதெல்லாம் நினச்சி பாருங்கங்க. உங்கள் குடும்பம் உங்களுக்கு ஒன்று ஆச்சுன்னா உங்கள் குடும்பம் தாங்குமா, குடும்பம் இருக்குமா, அதை நினச்சி பாருங்கள். உங்களுக்குன்னு அம்மா அப்பா, உங்கள் கணவர், உங்கள் குழந்தைகள் இருக்காங்களே, அதெல்லாம் நினச்சி பாருங்கங்க. சுவர் இருந்தால் தானேங்க சித்திரம் வரைய முடியும். ஒரு 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 கணவர் இல்லைன்னா அந்த குடும்பம், அதாவது ஒரு ஆண் இல்லைன்னா, தலைவர் இல்லைன்னா, குடும்ப தலைவர் இல்லைன்னா அந்த குடும்பம் எப்பயாச்சும் முன்னுக்கு வந்துடுங்க. ஆனால் ஒரு குடும்ப தலைவி அம்மாங்கிறவங்க இல்லைன்னா அந்த குடும்பமே ஸ்தம்பிச்சு போயிருங்க. சுவர் இருந்தால் தானேங்க சித்திரம் வரைய முடியும். அதனால் எல்லா நாளும் இப்படி உளுந்து எழுந்திரிச்சு தப்பிச்சு வந்துட முடியுமாங்க? கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்து திருந்தணுங்க. தவறு சிறுசாக இருக்கும்போதே நீங்கள் உங்களை செய்கையை மாற்றிக்கிட்டு, உங்கள் குணத்தை மாற்றிக்கிட்டு இனிமேல் டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கங்க. ஒரு நிமிஷம் தாமதம் ஆகிறதுனால எவ்வளோ பேர் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்காங்கன்னா, அது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தாங்க அந்த ஒரு நிமிஷத்தோட அருமை தெரியும். கொத்தமல்லி சாம்பாரில் போடலைன்னா அல்லது கருவேப்பிலையை சாம்பாரில் போடலைன்னா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்காரரை உடனே போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. அவரும் அந்த டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு இல்லையா? அப்போ திரும்ப போயிட்டு வரப்போ அவங்களுக்கு டைம் ஆகும் இல்லையா? கொத்தமல்லி போடாதது ஒரு தெய்வ குத்தமாங்க. அப்போ கொத்தமல்லி போடாதது சாம்பார் நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உங்களுக்கு, ஒர்க்கிங் உமனான டீச்சிங் லைனில் இருக்க நீங்கள் ஒரு கரெக்டான டைமுக்கு, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாதது ஒரு குத்தம்னு உங்களுக்கு தெரியாதாங்க? அனைவரோட குற்றத்தையும் குறைகளையும் களைபவர் நீங்கள் இல்லையா? நீங்களே இப்படி குற்றம் செய்யலாமா சொல்லுங்கள்? ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, நான் வந்து எனக்கு ஆசையாக இருக்குது மேடம், சாதம் சாம்பார் புளிக்குழம்பு ஒரு கூட்டு ஒரு பொரியல் செஞ்சுட்டு ஆசையாக ஸ்கூலில் 8 பீரியடு கற்றுவோமா, திகுன்னு வயிறு எரியுமா, அதனால் எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது மேடம். ஆனால் ஒரு நிமிஷம் லேட் ஆகிட்டுன்னா எங்கள் பஸ்ஸை விட்ருவோம். அதுக்கப்புறம் பஸ்ஸு லேட்டாக தான் வரும், வேறு பஸ்ஸு போடுறதுக்குள்ளே டைம் ஆயிரும். சரி, காரை தேடினா கிடைக்காது, அப்புறம் நாங்கள் அன்றைக்கி லீவும் கிடைக்காது, பெரிய பிரச்சனை ஆகிடும் மேடம். அதனால் நாங்கள் வாயை கட்டிட்டு பிடிச்சதோ பிடிக்கலையோ ஏதோ ஒரு வெரைட்டி ரைஸை எடுத்துகிட்டு போயிடுவோம் மேடம். சனி ஞாயிறில் எங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீச்சர் சொல்கிறது தாங்க கரெக்டானது. நீங்கள் வெரைட்டி ரைஸ் எடுத்துகிட்டு போகிறவங்களா, அப்போ நீங்கள் செய்கிறது தாங்க சரி. இப்போ நம்ம அவங்களுக்கு வழிகாட்டுவோம். என்னன்னா
காலையில் எந்திரிச்சோன்னேங்க இது முறையோ அப்படின்னு பார்த்தோம். என்னென்னா காலையில் ஒரு காஃபியோ டீயோங்க, அப்புறம் இட்லி சட்னிங்க, அப்புறம் சாதம் சாம்பார், ஒரு தொட்டுக்க காய்கறி ஏதாச்சும் ஒரு பொரியலோ அவியலோ, இது தாங்க முறையாக இருக்கிறது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா கரெக்டாக வேலை முடியுங்க. அதுலேயும் புத்திசாலி குடும்ப தலைவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு நேரம், சாம்பார் செய்ய, அப்புறம் ஒரு கூட்டு பொரியலோ ஏதோ ஒன்று செய்யறதுக்கு நேரம், இதை மூணையும் ஒன்றா சமைச்சிடலான்னு சாம்பார் சாதமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ இது கூட முறைன்னு சொல்லலாங்க. அப்போ சரின்னு எதை சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போமா? சரி, இப்போ காலையில் வழக்கம் போல் காஃபி குடிக்கிறவங்களோ காஃபியோ டீயோ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு காஃபி தான் குடிப்பாங்க, சில பேர் டீ தான் குடிப்பாங்க. ஸோ ஏதோ ஒன்று. அப்புறம் இட்லி டெய்லி சட்னி அரைக்காமல் மிளகா பொடி, பூண்டு பொடி இருக்குது, மிளகா பொடி இருக்குது, இது மாதிரிலாம் பொடி எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறம் ஒரு வெரைட்டி ரைஸுங்க, ஈஸியாக அழகாக போயிடுறாங்கங்க. இது தாங்க சரியான மெத்தடு. ஈஸியாக உங்களை உடம்பு அலட்டிக்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு அடுத்தது கட்டுற வேலை இருக்குது, அடுத்தது கிளம்புற வேலை இருக்குது இல்லையா? இது தர்மமா, இது நியாயமா, இது அடுக்குமான்னு பார்ப்போம். அதாவது இது தர்மம் தானோ அந்த தலைப்பில் பார்ப்போம். காஃபி டீங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க, செம்பருத்தி டீ குடிக்கிறாங்க. ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒருத்தவங்க வந்து தாமரை டீ, ஒருத்தவங்க இஞ்சி டீ குடிப்பாங்க. இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் கஷாயம் குடிக்கிறாங்கங்க, சுகர் கஷாயம் சொல்கிறாங்கல்ல, இந்த அது மாதிரி கஷாயம், ஆவாரம் பூ கஷாயம்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற நோய் சம்மந்தப்பட்ட கஷாயம் சாப்பிட்றாங்கங்க. அப்புறம் கவுனி கஞ்சின்னு செய்கிறாங்க. இது பரவாயில்ல, இப்போ பரவிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சத்துக்காக ஒரு 12 மணி போல் குடிக்கிறதுக்கு சத்து மாவு, அப்புறம் நிற்க முடியல, ரொம்ப நாளைக்கு நின்று பாடம் நடத்துனதுனால உளுந்து கஞ்சின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் 5 காய் போட்ட சாம்பாருங்க, அந்த காய்கறி அரியறதுக்கு நேரம் அதிகமாகுதுங்க. அப்புறம் சாதத்தை வடிக்கிறாங்க. அப்புறம் 2 கட்டு கீரையை காலையில் எடுத்து ஆஞ்சி அதுக்கப்புறம் சமைக்கிறாங்க. இதெல்லாம் நியாயமாங்க? அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கங்க, அதாவது மாதுளம்பழம் ஜூஸு, இப்போ வயிறு கத்தி கத்தி புண்ணாக இருக்கிறதுனால. அப்புறம் அந்த அவங்களோட ஆர்கன் ஊமைக்காயெல்லாம் பட்டிருக்குல்ல, அந்த கல்லீரல் அந்த பிரச்சனைக்காகலாம் வந்து ஒரு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னது, ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் அது மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு நுரையீரல் ப்ராப்ளம் இது மாதிரிலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா வந்து ஒரு மஞ்சள் பால் இப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்கங்க. இப்படி எடுத்துகிட்டு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, பயங்கர லேட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 8:30 ஆயிடுச்சோ, 8:45க்கு 8:30க்கு குளிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் தலை சீவுறாங்க, அதுக்கப்புறம் புடவைய கட்டுறாங்க, அப்புறம் அவங்க மேக்கப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்க லஞ்சு பாக்ஸ் எல்லாம் தேடி எடுத்து அதில் டிஃபன் பாக்ஸில் அந்த டிஃபனெல்லாம் கட்டிட்டு அதை லஞ்சு பாக்ஸில் செட் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் வாட்டர் கேனில் சுடு தண்ணியை கொதிக்க வச்சு அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. இந்த மாதிரி அட்ராசிட்டிஸாக ஆரம்பிச்சிடுறாங்கங்க. ஸோ இந்த வழிகாட்டல் படி நம்ம முறையோன்னு சொன்னோம், அது பார்க்குறோம், அதை ஃபாலோ பண்ணாலும் சரிதான். இல்லை இது சரியோங்கிறத பார்த்தோம், அதுவும் ஃபாலோ பண்ணாலும் வெரைட்டி ரைஸ் அதுவும் சரிதான். ஆனால் இது தர்மம் தானோ அப்படிங்கிற கேட்டகரியில் உள்ளவங்க